ஹாய் ஹலோ காய்ஸ். செப்டம்பர் 25th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உலக மருந்தாளுநர்கள் தினமாக செப்டம்பர் 25 செலிப்ரேட் பண்ணுறோம். மருந்தாளுநர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறோம். நம்மளோட உடல் நலம், ஆரோக்கியம் மற்றும் நோய் பராமரிப்பு இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு மெயினாக சுகாதார அமைப்பில் மருந்தாளுநர்கள் முக்கியம் இல்லைங்களா? அவங்கள கௌரவிக்கும் விதமாக தான் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்தியோதயா திவாஸ் நாள் செப்டம்பர் 25 அந்தியோதயா திவாஸ் நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். பண்டிட் தீன் தயாள் உபாத்யா இவரோட 98th பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறோம். இது சமூகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, அந்த பிரிவினை சேர்ந்தவர்களை மேம்படுத்த இந்த நோக்கமாக தான் இந்த நாளை முன்வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 25வது சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருது விழா நடைபெற்ற நகரம் எந்த நகரம்னா ஜெய்ப்பூர். நெதர்லாந்திற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் குமார் துஷின். சரிங்களா? நெக்ஸ்ட் தற்கொலைகளால் அதிக பொருளாதார சுமையை கொண்ட மாநிலம் எதுனா கர்நாடகா. இந்த தற்கொலையாக பொருளாதார சுமையை கொண்ட மாநிலத்தில் கர்நாடகா முதலிடமாக இருக்குது. இரண்டாவதாக தமிழ்நாடு, மூணாவதாக மகாராஷ்டிரா. சரிங்களா? இந்தியாவின் முதல் CO2வில் இருந்து மெத்தனால் ஆலை பூனேவில் திறக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், இலங்கையின் புதிய பிரதமராக அரினி அமரசூரியா நியமிச்சிருக்காங்க. தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரியா. இவங்க இலங்கை பிரதமராக நியமித்தவர் யார் அப்படின்னா அதிபர் அனு ரகுமார திசாநாயக்க. சரிங்களா? அப்போது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையோட அதிபராக புதிய பிரதமராக நியமித்தவர் யார்? அதிபர். சரிங்களா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் இல்லைங்களா? அதிபர் அனு ரகுமார திசாநாயக்கர் யாரை நியமிச்சிருக்காங்க? புதிய பிரதமரை நியமிச்சிருக்காங்க. இந்த இலங்கையோட 16வது பிரதமராக இந்த அமரசூரியா இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் குளோபல் பிரஸ்டீஜ் இந்த விருதை வென்றவர் யாருன்னா வினோத் பச்சன். ஏகலப்ய புரஸ்கார் 2024 இந்த விருதை வென்றவர் யாருன்னா பிரத்யசா ரே. தேசிய குற்றப்பிரிவு பணியகத்திலோட தலைவராக நியமனம் செஞ்சவர் அலோக் ரஞ்சன். இந்த நேம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அகெயின் வீடியோஸை ரிப்பீட் பண்ணும்போது இந்த நேம்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட், இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா காளிகேஷ் சிங் தியோ. சரிங்களா? துப்பாக்கி அது ஒரு கலவரம்னும் போது காளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. காளிகேஷ் சிங் தியோ. ஃபைனல் நியூஸ், ஹாங்குயி ஓப்பன் இந்த ஓப்பன் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஜீவன் விஜய் சுந்தர் இணைக்கு கோப்பை அப்படின்ற ஹெட்லைன் பார்க்குறோம். இது எங்கே நடைபெற்றதுன்னா சீனாவில் நடைபெற்றிருக்கு. ADP 250 இந்த போட்டி ஹாங்குயு ஓப்பனில் ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியனும் விஜய் சுந்தர் பிரசாந்த் இந்த கூட்டணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.